இந்த புதிய மாதத்துல முதல் நாள்ல கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சத்தமா சொல்லமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், மீண்டும் ஒரு விஷயம் கூட சத்தமா வாசிக்கலாமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். இப்ப உனக்குன்ற இடத்துல என்ன பண்ணுங்க, எனக்குன்னு சொல்லலாமா? அது 3 முறை கொஞ்சம் சொல்லலாமா? கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி வார்த்தையை நம்ம சொல்ல போறோம். ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எல்லாரும் வாய்களத்தை வாசிக்கலாமா? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சொல்லமா? என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் சபைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லா மாதமும் அந்த வாக்குத்தத்த செய்தி ஆக்சுவலா அன்னைக்கு தான் நான் பேசுவேன். ஆனா இந்த வார்த்தை 3 நாள்களுக்கு பின்பதாகவே என் ஆவில ரொம்ப பாரப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இதனுடைய ரகசியங்களை இந்த நாள் நம்ம ஆராய போகிறோம். சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? உங்க கண்கள் பார்க்கும்படியாகவும் உங்க வாய்கள் பேசும்படியாகவும் நீங்கள் பேசப்படுகிற வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கப்படும்படியாக வாசிக்கலாமா? எல்லா சத்தத்தை உயர்த்தி. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அதுல எதை நான் ஹைலைட் பண்றேன்னு சொன்னா எந்த அப்ப எனக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் செஞ்சாலும் அதை கர்த்தர் எப்படியா பண்ண போறாரு? யார் விசுவாசிக்கிறீங்க? இது நவம்பர் மாதத்தினுடைய வாக்குதத்தம் மாத்திரமல்ல, நவம்பர் மாதத்தினுடைய வார்த்தை மாத்திரமல்ல, நீங்கள் இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. யார் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம்லாம் இது கேட்காம இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. யார் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதம் முழுவதுமா இந்த வார்த்தை நீங்க அறிக்கை செய்ய போறீங்க. இந்த அறிக்கை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. இந்த 11வது மாதத்துல கர்த்தர் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, 11 என்பது வேதத்துல எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னா, யோபுடைய வாழ்க்கையில 11 நாட்களில எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் காணப்பட்டான். அப்ப 11 என்பது எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னா, உபத்திரவத்தை அடையாளப்படுத்துகிறதாய் காணப்படும். அல்லேலூயா. இழப்பை அடையாளப்படுத்துகிறதாய் காணப்படும். ஆசீர்வாதத்தை இழப்பை அடையாளப்படுத்துகிறதாய் காணப்படும். வேதத்துல 11 என்கின்ற ஒரு காரியத்தை நம்ம சொன்னா அது உபத்திரவத்தின் நாளாய் கருதப்படும். அல்லேலூயா. அப்ப இந்த 11வது மாதத்துல எத்தனை உபத்திரவங்கள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும் அதை கர்த்தர் எல்லாவற்றையும் மடங்கடிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறோம்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமா இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனா பல பேருக்கு நம்ம பேசப்படுகிற, நம்ம சபையிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை பலரை ஆசீர்வாதத்தின் பாதையை நடத்துகிறது. நேற்றைய தினத்துல ஒரு போன் ரொம்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு ஒரு மனுஷி அவங்க சொன்னாங்க, கடந்த வாரம் முழுவதும் உங்க வார்த்தை இல்லைன்னு சொன்னா நான் மரணத்தின் தருவாயில போயிருப்பேன். ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துல இருந்து பேசுறோம், நம்ம போயிடும். ஆனா அந்த வார்த்தை யாருக்கு எந்த நாளில் யாரோட பேசணுமோ அந்த வார்த்தை தான் கர்த்தர் பேசுகிறான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். நான் சொல்றேன், இந்த மாதத்துல மாத்திரம் அல்ல, நான் மீண்டும் சொல்றேன், நீங்கள் இந்த பூமியில உயிரோடு கூட இருக்கிற வரையிலும் உனக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். ஆனா ஒரு ஆயுதமும் உன்னை மேற்கொள்ளாது. யார் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த ஆயுதம் எந்தெந்த திசையில வருகின்ற காரியத்தை தான் இந்த நாள்ல நாம் தியானிக்க போறோம். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோட கூட சுருக்கமா வேதத்தினுடைய ஆதாரத்தில் வைத்து உங்களோட கூட நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஆயுதத்தை வாய்க்காதபடி செய்யணும் சொன்னா நான் அந்த ஆயுதத்தை மேற்கொள்ள நான் ஷைன் ஆகணும். யாருக்கு சொல்றது புரியுது? ஒரு ஆயுதம் என்ன அடிக்கும்படி ஒரு ஆயுதத்தை உருவாக்குறான்னு சொன்னா அந்த ஆயுதத்தை மேற்கொள்ளணும். அந்த ஆயுதத்திலிருந்து பாதுகாக்க நான் என்ன பண்ண? முதலாவதாக ஆயுத்தமா இருக்கணும். யாருக்கு விளங்குதுங்க?
விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்கள. அப்ப உனக்கு விரோதமா ஒருத்தன் காரியத்தை, ஒரு ஆயுதத்தை உருவாக்குறான், உனக்கு தெரியாமலே ஒருத்தன் உருவாக்குறான் சொன்னா, அந்த உருவாக்கப்படுகிறதான ஆயுதத்தை நான் மடங்கடிக்க பண்ணணும் சொன்னா, முதல்ல நான் எதனா அவனை உருவாக்கப்படணும். அல்லேலூயா. எதில் உருவாக்கப்படணும்? அந்த ஆயுதங்களை மேற்கொள்ள நான் உருவாக்கப்படணும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேரு மற்றவங்க செஞ்சிடுவாங்களோ, அவங்க செஞ்சாங்களா இல்லையான்றது கூட தெரியாது, ஆனா இவங்க சொல்லாலே அதனுடைய கனிகளை அவங்க புசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு நான் சொல்றேங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போகும் சொன்னா, அது நிச்சயமா வாய்க்காதே தான் போகும். யார் விசுவாசிக்கிறீங்க? இப்ப இந்த வார்த்தை நான் சொல்றேன், இந்த வார்த்தை நான் விதைச்சிட்டேன். இந்த வார்த்தை விதைச்ச விதையானது வளர செய்வதும், கனியை கொடுக்குவதும், அது 30 ஆக்குவதும், 60 ஆக்குவதும், 100 ஆக்குவதும் யார் கையில தான் இருக்குங்க? யார்கிட்ட இருக்குங்க? யாரால என்கிட்ட இருக்குன்றீங்க? உங்க கையில தான் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு விதைக்கப்படுகிற வார்த்தை சிலருக்கு, சில குடும்பத்துல அடுத்த ஆசீர்வாதத்துடைய நிலைக்குள்ள போகக்கூடாதபடிக்கு சில ஆயுதங்களை நமக்கு விரோதமாய் செயல்படுத்துவாங்க. அப்ப கர்த்தர் இந்த மாதத்தில் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அல்லேலூயா. அதுல 3 விதமான காரியத்தை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேசுறேன். முதல் காரியத்தை, மனிதர்கள் நமக்கு விரோதமான காரியங்களை செய்வாங்க. யார் செய்வாங்க? மனிதர். முதல் யாருங்க? மனிதர்கள் தான் நமக்கு, நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற முதல் ஆளு நம்ம சுற்றி இருக்கிறதான மனிதர்கள். யாரால விளங்குதுங்க? அதாவது நம்ம கெட்டுட்டா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு, ஆனா நம்ம நல்லா இருந்தா அவங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப முதல் பிரச்சனையே யாரால் ஏற்படுகிறதுன்னு சொன்னா, யாரால் ஏற்படுகிறது? சத்தமா சொல்லணுமே, மனிதன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நான் 3 விதமான காரியத்தை நான் சொல்றேன். முதல் உபத்திரவம் மனிதரால் ஏற்படும். இரண்டாவது ஆயுதம் தெய்வத்தால் ஏற்படுத்தப்படும். இரண்டாவது ஆயுதம் ஏற்பட. மூன்றாவது ஒரு ஆயுதம் மக்களுடைய கூட்டத்தால சில ஆயுதங்களை நமக்காக ஏற்படும். யாரெல்லாம் விளங்குது? முதல் யாரால ஏற்படும் சொன்ன? மனிதர்களால். இரண்டாவதுங்க, தெய்வத்தால நம்ம ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு சத்துருவான நம்மளை இயக்குவான். யாருக்கு விளங்குதுங்க? சில வசனங்களை இன்றைக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும். முதல் காரியம் சொல்றேன். முதல் எனக்கு ஆயுதத்தை ஏற்படுத்துகிற யாருங்க? மனுஷன். இரண்டாவதுங்க, தேவனே எனக்கு விரோதமா எழும்ப என்ன பண்ணா? சத்துருவானவன் என்னை பயன்படுத்துகிறான். யாருக்கு விளங்குதுங்க? இது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆண்டவர் எனக்கு விரோதமா எழும்புவாரா நீங்க கேட்கலாம். சில வேதத்தினுடைய அடிப்படையில் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு காரியம், சில கூட்டங்கள் தனிநபர் மாத்திரமல்ல, சில கூட்டமாவே என்ன பண்ணுவாங்க? நம்மளை அழிக்க பிளான் பண்ணுவாங்க. அல்லேலூயா. நம்முடைய அவதூற, நம்முடைய நற்பெயர்களை அவமதிக்கும்படியாக பல நமக்கு விரோதமாக காரியங்களை பேசுவாங்க. கர்த்தர் தான் அதான் சொல்றாரு, உனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும், எந்த மனிதன் எழும்பினாலும், ஒருவேளை நானே உனக்கு விரோதமா எழும்பினாலும் கூட அந்த காரியத்தை நான் வாய்க்காதபடி செய்வேன்றார். யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமன் சொல்லுங்களேன். நான் 3 காரியம் சொன்னேன். என்ன சொல்லுங்க? முதல் காரியம் மனிதனால் ஏற்படுகிறதான ஆயுதம். வாயை தரன்னு சொல்லுவோம். மனிதனால் ஏற்படுகிறதான, நீ நல்லா இருந்தா உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு இடத்துல நீங்க வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம், உங்ககிட்ட ஏதோ ஒரு சிறப்பு, ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு சிறப்பா இருக்குன்னா, உங்க கூட இருக்கிற ஆளு அது அவனால பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. ஆக்சுவலா உங்க கூட நல்லாவே பேசுவான், ஆனா உனக்கு தீமை செய்கிற யாரா தான் இருப்பான்? உன்னோடு கூட இருக்கிறவனா தான் இருப்பான். அப்போ இந்த ஆயுதம் உனக்கு தெரியாம இருக்கும். நீ அவனை நம்புவ, அவனுடைய நண்பன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு நம்புவ, ஆனா உன்னுடைய பிரச்சனையே யார்கிட்ட தான் ஏற்படும்? அந்த ஆயுதம் உனக்கு தெரியாது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், உனக்கு விரோதமாய், அதாவது உனக்கு தெரியாம செய்யப்படுகிறதான காரியங்களை இந்த மாதத்துல நான் வாய்க்காதபடி செய்வேன். இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, நான் பூமியில உயிரோடு இருக்கிற, இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரையிலும் ஏசப்பா எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிறதான ஆயுதங்களை மடங்கடிக்க பண்ணுவோம். அல்லேலூயா. சரி, நான் நீங்க எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் புத்தகத்துல 37ஆம் அதிகாரத்துல 37ல, தேங்க்யூ ஜீசஸ், 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 37. ஆம், அவர்கள் அவனை எங்க வர கண்டுங்க? இன்னைக்கு நிறைய பேரு நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளை குறிச்சு எதுவும் பேச மாட்டான். சில மனிதர்களை பார்த்தா கூட இருக்கும்போது உங்ககிட்ட என்னதான் பேசுவான்? உன்னை குறிச்சு நல்லது பேசுவான். நீ நல்லா இருக்கணுமா, நீ நல்லா வாழணும், நீ உனக்கு ஒன்னாக சொல்லுவான். ஆனா தூரத்துல உன்னை வைக்கும் போது, தூரத்துல உன்னை பார்க்கும்போது வேதம் சொல்லப்படுகிறது, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை, அல்லேலூயா,
சில மனிதர்கள் உனக்கு விரோதமாக சில சதி யோசனைகளை பண்ணுவாங்க. உன் ஆசீர்வாதத்தை இழக்க, உன் ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ள சில மனிதர்கள் சதி யோசனை பண்ணினா அந்த சதி யோசனைகளை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். யாருக்கு இந்த சதி யோசனை யாருங்க பண்றதுங்க? கூட பிறந்த சகோதரி யார் பண்ணதுங்க? கூடவே பிறந்த சகோதரர் யோசேப்புக்கு விரோதம் என்ன பண்ணாங்க? சதி யோசனை. நான் சொல்றேங்க, உங்களுக்கு விரோதமாக எத்தனை சதி யோசனைகள் மனிதர்கள் நினைச்சாலும் அந்த ஆயுதத்தை கர்த்தர் முறியடிப்பார். யார் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு விரோதமா எத்தனை சதி யோசனைகள் செய்தாலும் அதை கர்த்தர் எனக்காக மடங்கடிக்க பண்ணுவார். யாரால விசுவாசிக்கிறீங்க? நீங்க எடுத்து வாசிக்கலாம். நீங்க எடுத்து வாசிக்க சங்கீதன் புஸ்தகத்துல பிரைஸ்லாம், சங்கீதன் புஸ்தகத்துல 37 சங்கீதத்துல 12 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதன் புஸ்தகம் 37:12. துன்மார்க்கன் என்னங்க? துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் என்ன பண்ணாங்க? தீங்கு நினைக்கதான் முடியும், ஆனா தீங்கை என் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியாது. யாருக்கு விளங்குதுங்க? சில மனிதர்கள் உங்களை அழிக்கும்படிக்கு சதியோசனை பண்ணலாம், தீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தையும் அவர் வாய்க்காதே பண்ணுவார். ஒருவேளை உங்களை அழிக்கும்படிக்கு சில மனிதர்கள் காரணமே இல்லாம எழும்புகிறாங்களா? இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னா, அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னா அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 37:12. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் என்ன பண்றாங்க? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அவனுடைய ஆசீர்வாதத்தை, அவனுடைய பெயரை டேமேஜ் பண்ணும். அல்லேலூயா. யாருக்குள்ள விளங்குதுங்க? நான் ஒண்ணு சொல்லுங்க, சில இடத்துல நீங்க தூற்றப்படுகிறீங்க, சில இடத்துல உங்களை புறக்கணிப்பின் மத்தியில் இருக்கீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில ஏதோ ஒரு காரியத்தை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேங்க, இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 23 அதிகாரத்துல 12 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 23:12. விடியற் காலம் ஆன போது என்னங்க? யூதரில் என்ன பண்றாங்களா? சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவு என்ன பண்றாங்க? என்ன பண்ண மாட்டாங்களா? அவன் கொலை செய்கிற வரையிலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? சாப்பிட மாட்டோம். சில தீர்மானம் பண்ணுவாங்க, அவன் விடுற வரையும் என்னுடைய இருதயம் இருக்குதா? விளங்குதா? அல்லேலூயா. நம்ம விழுந்தா முதல்ல சந்தோஷப்படுகிற சில ஜனங்கள் இருக்கிறாங்க. பவுல சாகடிக்கிற வரைக்கும் ஒருத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான், நான் அவன் கொலை செய்கிற வரையும் நான் என்ன பண்ண மாட்டேன், புசிப்பதும் இல்ல. யாருக்காக? நம்ம என்ன பண்றோம்? ஆண்டுடைய பாதத்துல உபவாசம் இருந்து புசியாமலும் குடியாமலும் இருக்கிறோம். ஆனா எனக்கு எதிராளியா இருக்கிறவன் என்னை அழிப்பதற்காக அவன் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். நான் சொல்றேங்க, கர்த்தருடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா எத்தனை மனிதர்கள் உனக்கு விரோதமா தீங்க நினைச்சாலும் அந்த தீங்க உன் பக்கத்துல கூட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டான். யாருக்கெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை உங்க வாயில இருக்குன்னு சொன்னா எத்தனை மனிதர்கள் சதி யோசனைகள் தீங்கு நினைச்சாலும் உன் பக்கத்துல கூட அதை வர வைக்க மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? நான் முதல் சொல்ற, சில மனிதர்கள் நம்ம அழிக்க என்னதான் சதி யோசனை பண்ணலாம், சில கூட்டம் கூடலாம், எத்தனை பேர் உனக்கு விரோதமா எழும்பினாலும், நான் இன்னும் சொல்றேன், இந்த மாதத்துல சில மனிதர்கள் காரணமே இல்லாம உங்களை பகைப்பாங்க. அல்லேலூயா. நீங்க நம்பினவங்க, நீங்க பயணிக்கிறவர்கள், நீங்க நேசிச்சவங்க சில உங்களை விரோதிப்பாங்க. அப்போ விளங்கி கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்காக பேசப்பட்டதுன்னு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் குடும்பத்தாரே உனக்கு விரோதமா சில இடங்கள் எழும்புவாங்க, ஆனா கர்த்தர் சொல்கிறா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. யாரும் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது சங்கீதம் புஸ்தகத்துல 37 சங்கீதத்துல 32 வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் யார் மேல கண் வைக்கிறாங்க? நீதிமான் மேலே கண் வைத்து அவனை கொல்ல. இன்னைக்கு நிறைய பேரு நம்ம எதுலடா விழுவோம்னு சொல்லி என்ன பண்றான்? அவன் வலை விற்கிறான். எத்தனை வலைகள் உனக்கு விரோதமா விரிச்சாலும் அந்த வலைகளில உன்னை சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாப்பா. விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான சதி யோசனைகள், தீங்குகள், உனக்கு விரோதமா செய்யப்படுகிற வாசிக்க வசனத்தை வாசிக்க. துன்மார்க்கன் கண் வைத்து கொல்ல எத்தனை வகை தேடினாலும் அது உன்னை கர்த்தர் அணுக செய்ய மாட்டான்.
யார் விசுவாசிக்கிறீங்க? சில இதுல விழுந்து போடுவான்னு உங்ககிட்ட நல்லா பேசலாம், உங்களோட கூட நல்ல உறவுகள் இருப்பான். ஆனா எப்படாயும் விடுவான்னு சில நினைப்பாங்க பாத்தீங்களா? அந்த நினைவுகள் உங்களுக்கு தெரியாது, அந்த யோசனை சதி திட்டங்கள் உங்களுக்கு தெரியாது, அந்த தீங்கு உனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உனக்கு விரோதமா சதி திட்டங்களும் யோசனைகளும் தீங்குகளும் ஆலோசனைகளும் எது நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அது முதல் காரியம் நான் சொல்றேங்க, மனிதனால் வருகிறதான ஆயுதங்களில முதல் கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் சொன்ன, தெய்வத்தால உருவாக்கப்படுகிறதான ஆயுதத்தை நான் வாய்க்காதபடி செய்வேன். அந்த வார்த்தை என்ன சொல்றேன்னா, என்னாலேயே உனக்கு தீமை செய்ய நான் நினைச்சாலும் அந்த தீமையை நான் என்ன பண்றேன்? வாய்க்காதபடி. யாருக்குள்ள விளங்குது? அல்லேலூயா. இது என்ன கர்த்தர்? அப்ப கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்வாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாருன்னு கை தூங்க. செய்ய மாட்டாரா? இல்ல, கஷ்டமா கேட்டு, அதாவது தேவன் செய்ய மாட்டார், ஆனா பிசாசானவன் தேவனை செய்யத்தக்கதான கிரியைகளை என் நிமித்தமா செஞ்சிடுவான். இப்ப நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்லட்டுமா? தானியேல் எடுத்துக்கலாம், தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 6 தானே? சோத்திர பிரைஸ் கர்த்தர் உதவி செய்வா. ஓகே, தானியேலின் 6ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரத்தை கண்டு பிடித்தால், என்னங்க எதுல? வேத வசனத்துல குற்றத்தை கண்டுபிடித்தால் ஒழிய வேற ஒன்றிலும். யாருக்கு விளங்குதுங்க? சிலரெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆராதனைக்கு ஆராதனை வந்துருவாங்க. தேவனுடைய கட்டையில உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கணும், உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா தானியேல் எல்லா விஷயம் சரியா செய்யறான். இப்ப தானியேலை எதில் குற்றம் கண்டுபிடிக்கணும்? அதாவது மனுஷனால் இவன் அழிக்கவே முடியாது. மனிதன் என்ன நினைச்சாலும், ஏன்னா இவன் எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கிறான். அப்ப இவனை அழிக்க நினைச்சா மனிதனால் முடியாது, தெய்வம் நினைச்சா மாத்திரம்தான் இவனை அழிக்க முடியும். அப்போ மனுஷன் யோசிக்கிறான், இவனை எதனை கரைப்படுத்தணும்னு. தேவ வசனத்துல அதை மேற்கொள்ளும்படியாகவும் அதை கீழ்ப்படியாமபடி சில காரியங்களை சத்துருவானவன் தானியேலுடைய வாழ்க்கையில செய்யும்படி சில கட்டளைகளை பிறப்பிப்பான். யாருக்கு விளங்குது? உனக்கு சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. நம்ம விக்கிரகத்துக்கு படைப்பாங்க, உங்களை கூடுவாங்கல்ல, கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ கிறிஸ்டின் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அதை விக்கிரகத்துக்கு செய்வதற்கு முன்னாடி உனக்கு கொடுக்கப்படுகிறது என்ன பண்ணிடுவாங்க? தனியா எடுத்து வச்சுடுவாங்க. அப்ப அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? படைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது யாருக்கு வாங்கினது? இது உன் பார்வையில ரொம்ப நியாயமா தெரியலாம், இது உன் பார்வையில இது ரொம்ப 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 நியாயமா. இப்ப கர்த்தருடைய பார்வையில பிசாசான சொல்லுவான், விக்கிரகத்துக்கு படைச்ச காரியத்தை யார் வாங்கினா? உன் புள்ள வாங்கினா. இப்ப நீ அவன் பார்த்து என்ன பண்ணணும்? என்னை இல்லாமல் வேறொரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்வது எதுனா என்ன? அந்த காரியத்துக்கு உடன்படுத்துவது. ரொம்ப கஷ்டமா இருக்கா சொல்றது? புரியுதா? அல்லேலூயா. நம்ம பார்வை இன்னொன்னு சொல்றேன், இன்னும் உங்களுக்கு விளங்காதுக்கா சொல்றேன். உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல. அதனால பிரதர், ஒரு திருப்பதிக்கு போனாங்க, லட்டு கொடுத்தாங்க. அவர் ரொம்ப நான் நேசிக்கிறேன், என்ன அவர் ரொம்ப நேசிக்கிறார். நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு அவர் வராரு. அவர் என்ன பண்ணாருன்னா, நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் வரேன், இந்த லட்டு தான் கடையில் தான் வாங்கினேன். அங்க என்ன பண்ணல, கடையில் வாங்கினது தான் என்ன பண்ணல. நான் சொல்றது இப்ப நீ வாங்குறது உன்னுடைய பார்வையில் அது சரியா கூட இருக்கலாம், ஏன்னா நம்ம அன்பா இருக்கணுமே. ஒருவேளை இது வாங்க மட்டும் அவன் ரசிக்கப்படாம போடுவானே அப்படின்றதுனால சில அன்பை வெளிப்படுத்துவதற்காக கூட அந்த காரியம் நம்ம வாங்கிருக்கலாம். நான் சொல்றது விளங்குதா? ஆனா அந்த காரியத்தை பிசாசானவன் என்ன பண்ணான்? தேவ சமூகத்துக்கு நேரா நீங்கள் கற்பனைகளை மீறினவர்கள் என்று யார்கிட்ட காண்பிப்பான்? யாருக்குள்ள விளங்குதுங்க? அப்போ நீங்க சில விஷயங்கள் நியாயமா செய்கிற காரியங்கள் அது தேவனுக்கு முன்பதாக பிசாசு என்ன பண்ணுவான்? அது அநியாயமா காட்டும். இதை தேவ வசனத்தை ஒப்பிட்டு, என்ன இல்லாமல் வேறொரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேணா நீ சொன்ன பார்த்தியா, நீ இத்தனை ஆண்டுகளாய் போஷித்த நடத்தினவன் இப்ப எனக்கு விரோதமா என் விக்கிரகத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்ட பொருளை அவன் சாப்பிடறான் சொன்னா அவன் உன்னுடைய பிள்ளையா என்னுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்கப்படும் போது கர்த்தரே என்னை ஆசீர்வதித்திருப்பதற்கு எப்படியா இருக்கிறாரு?
ஒரு ஆயுதமா இருக்கிற. ஒருவேளை அப்படி நான் உன்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு நான் எழும்பினாலும் அதை நான் பார்த்துக்கொள்ளுன்றார். யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லல. இன்னும் ஈஸியா சொல்லட்டுமா? இப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. என்ன சர்டிஃபிகேட்? இந்த பூமியில என்ன நீ மறுதளித்தா நீ உன்னை அவர் எங்க மறுதளிப்பாரு? மறுதளிப்பாரா? ரைட். நீ இப்ப சர்டிஃபிகேட்ல எஸ்சின்னு வாங்கணும். விஓ வராரு. அப்ப இந்தோ கிருஷ்ணா டக்கு என்ன பண்ணுவான்? ஓட்ல ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் மொத்தம் என்ன பண்ணிடுவான்? கேலண்டர் இருந்துச்சா டக்குன்னு கேலண்டர் ஊட்டி எங்க என்ன பண்ணிடுவான்? பைபிள் இருந்துச்சுன்னா தூக்கி எங்க வச்சுடுவான்? யாருக்கு விளங்குதுங்க? இல்ல நீங்க பண்ணலன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் நான் சொல்றேன். இப்ப இந்த விஷயத்த நான் பண்றேன்னா இது என்னுடைய பார்வையில் நியாயமா தெரிஞ்சிருக்கும். ஆனா பிசாசன் உன்னை பத்தி பேசுற ஆளே என்ன பண்றான்? யாருக்கு விளங்குதுங்க? உன்னை மறுதளிக்கிறானே, இவனை நீ எப்படி ஆசீர்வதிப்பான்னு யாருக்கு கேட்பான்? புரியுதா புரியலையா? அப்ப அந்த இடத்திற்கு என்னை கொண்டு போகிறவன் யாரு? அப்ப உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையின் மீதும் அன்பு கூர்ந்தால் என்னிடத்தில் என்ன இருக்காது. அப்ப நான் எதை சார்ந்துக்கிறேன்? உலகத்துடைய செல்வத்தையும் உலகத்துடைய ஆசைகளை விரும்பும் போது அதை கிடைக்கின்றதுக்காக நான் யாரை தூஷிக்கிறேன்? அப்ப நான் எதில் நான் என்னை விழுந்து என்னை பிசாசு விட பண்றான்? கர்த்தருடைய வார்த்தையில வசனத்திற்கு நான் மீறினவா இருக்கும்போது கர்த்தரே எனக்கு ஆயுதமாய். யாருக்குள்ள விளங்குதுங்க? ஒருவேளை நானே அப்படி உன்னை அழிக்கும்படிக்கு நான் எழுமினாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன்றார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் யாருக்குள்ள விளங்குதுங்க? நானே உனக்கு விரோதமா எழும்புனா கூட பரவாயில்லப்பா, நீ என் பிள்ளை, நான் சொல்றேன், அது எல்லாத்தையும் மடங்கடிக்க பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமை சொல்லுங்க. ஒருவேளை நம்ம அறியாமல சில தவறுகளை பண்ணியிருக்கலாம், சில அறியாமல கர்த்தரை தூஷிச்சிருக்கலாம். என்ன காரியம் பண்ணியிருந்தாலும் கர்த்தர் சொல்ற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே. அல்லேலூயா. அது என் நிமித்தமா வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறும் பொழுது பிசாசானவன் எதற்கு தடையா இருக்கிறான்னா, கர்த்தரை எனக்கு என்ன ஆக்குறான்? சத்துருவாய். யாருக்கெல்லாம் விளங்குதுங்க? புரிஞ்சு ஒரு ஆமை சொல்லுங்கள. அப்ப உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை புறப்படல் ஆகாதுன்னு சொன்னா கோபத்துல வார்த்தை பேசிடுவேன், நீ மறந்துடுவேன். ஆனா பிசாசு இதை யாருக்கிட்ட கொண்டு போவான்? யாருக்கு விளங்குதுங்க? புரிஞ்சுங்களா? ஒரு ஆமை சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சில பொருள் நீங்க இச்சிக்கிறீங்க, பொருள் எடுத்து வச்சுக்கிறீங்க, அது பெரிய விஷயமா நீங்க நினைக்க மாட்டீங்க. ஆனா அந்த காரியம் பிசாசானவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய பார்வையில என்னை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு என்னை செயல்படுத்துகிறான். ஒருவேளை நானே உனக்கு விரோதமான ஆயுதமா இருந்தாலும் அந்த ஆயுதத்தை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொன்னாங்க? மனிதர்களால் உருவாக்கப்படும் ஆயுதத்தை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவான். விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்புடைய வாழ்க்கையில எவ்வளவு யோசனை பண்ணான். குழியில தூக்கி போட்டான், தண்ணீரே இல்லாத குழிக்குள்ள தூக்கி போடப்பட்டு அவன் இஸ்மவேலுக்காக விற்கப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் யோசேப்பு சொல்ல, இப்பொழுது நடந்து வருகிறபடியே இந்த தீமைகள் எல்லாம் கர்த்தர் நன்மையாய். யாரும் விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமா எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கினாலும் இன்றைக்கு சொல்லுங்கள், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறதான ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு ஆயுதம், சத்துருவானவன் கர்த்தரே எனக்கு விரோதமான ஆயுதமாய் மாற்றுகிறான். அல்லேலூயா. எதுல? ஆண்டு வசனத்திற்கு மீறுகிற செயல்களாய். அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், சில கூட்டமே நமக்காக அவன் கதையை பேச மாட்டான். அவன் கதையில 1008 பிரச்சனை இருக்கும், அவன் ஃபேமிலியில, அவன் தனிப்பட்ட ஜீவியத்துல. ஆனா மற்றவங்க கதையை பேசும்போது பார்த்தோன்னா அதுல கிடைக்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுல கிடைக்கிற நேரம் போதே தெரியாது. யாருக்கு விளங்குது? நீங்க கேள்வி குனியத்தை பார்த்தா நீங்க யாரை பத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாவா? 3 காரியம் நான் சொல்றேன். முதல் காரியம் நாங்க மனிதர்களால் ஆயுதம். ரெண்டாவதுங்க தெய்வத்தால உருவாக்கப்படுகிறதான ஆயுதம். மூணாவது ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல, ஒருத்தரா இருந்தா பரவாயில்ல. கூட்டமா வந்துச்சுன்னா நீங்க எடுத்து வாசிங்க 2 ராஜாக்களின் புஸ்தகம். இதெல்லாம் ஆவியானவர் சொன்னதுனால சொல்றேன், ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமம் புஸ்தகத்துல டக்குன்னு எடுப்பின்னு பார்த்து எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை நேரத்திலே சமாரியாவில 1 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று யார் சொல்றது? யார்கிட்ட போய் சொல்றாரு? எலிசா
சமாரியாவுடைய ராஜா கிட்ட போயிட்டு இந்த காரியத்தை சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிக்க நேரம் இல்லை, 6ஆம் வசனம் வாசிங்க. ஆண்டவர் இல்ல 5 வாசிங்க. சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள், அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியருடைய இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளினுடைய இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்திற்கு போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா எத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொறித்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களை தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். சொல்லுங்க. இதுக்கு முன்பதாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆமாவா? இந்த பிரசங்கம் தான் ஆக்சுவலாக பெங்களூர் பிரசங்கம் பண்ணேன் ஒரு சர்ச்சில். அல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக தான் சொன்னேன். இந்த பிரசங்கம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுச்சு. அல்லேலூயா. சமாரியா தேசத்தை அழிக்க ஒருத்தன் வரல. எப்படி வந்தாங்க? ஒரு தேசமே யார் அடிக்க வந்தது? சமாரியா பட்டணம் அடிக்க யார் வந்ததுங்க? சீரியர். வாயத்தன்னு சொல்லுங்க, யார் வந்ததுங்க? அல்லேலூயா. ஒரு கூட்டமே வந்தது. ஆனா 4 குஷ்டரோகிகள் கடந்து போகிற சவுண்ட அவங்களை எப்படி கேட்க பண்ணினாரு? நான் சொல்ற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான் சொன்னா உனக்கு விரோதமா எழும்புற கூட்டத்தை அவர் மடங்கடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? உனக்கு விரோதமா ஒரு கூட்டமே எழும்ப உன்னை அழிக்க நினைச்சாலும் கர்த்தர் உன் கூட இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை உன் கூட இருக்குன்னு சொன்னா, இப்ப எலிசா சொன்னுடைய வார்த்தை சீரியருடைய ராணுவத்துக்கு கூட இருக்கு. ஆனா யாருக்கு இல்ல? சமாரியாவுக்கு வார்த்தை இருக்கு, ஆனா யாருக்கு வார்த்தை இல்ல? சீரியர்களுக்கு இல்ல. இன்றைக்கு நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு விரோதமான எத்தனை கூட்டங்கள் எழுப்பினாலும் அதை கர்த்தர் ஓட பண்ணுவார். விசுவாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் அவர்கள் ஒரு வழியாய் புறப்பட்டு அப்புறம் யார் விசுவாசிக்கிறீங்க? இது எங்க இருக்குது பைபிள்ல? உபாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் தெரியல, வாசி பார்க்கலாம். 28:12. உபாகமம் எங்க இருக்குதுன்னு சில பேர் தெரியல. சோத்தம் நான் எங்க போறதுன்றீங்க. ஏற்ற காலத்தில் வசனம் பிரதர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் 12:7. ஓகே வாசி. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை யாருக்கு முன்பாக? கர்த்தர் உனக்கு முன்பாக. வார்த்தை வருதுன்னா அந்த வார்த்தை உனக்கு முன்பதாக கடந்து போகும். சமாரியாவுக்கு சீரியல் ஓடுகிறான் சொன்னா சமாரியாவுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிறதான எந்த கூட்டத்தாருடைய ஆயுதத்தை கர்த்தர் மடங்கடிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சமாரிய தேசத்திற்காக கர்த்தர் எழும்ப முடியும் சொன்னா அவர் உனக்காகவும் எழும்ப முடியும். வாசிங்க 7ஆம் வசனம் வாசிங்க. முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக இயேசுவின் நாமத்தினால அவர்கள் ஓடி போவார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு சமாரியாவில் இருக்கிற ஜனங்களை அழிக்க சீரியர்கள் வரும்போது சமாரியுடைய சத்தத்தை கேட்டு ஓடி போனது போல உன்னை அழிக்கும்படி எழும்புகிற மனிதர்களை கர்த்தர் ஓட பண்ணுவார். யார் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அழிக்கணும்னு நினைச்சார்னா அவர்களை கர்த்தர் ஓட பண்ணுவார். உங்களை அழிக்கும்படி ஒரு மனிதன் எழும்புகிறார் சொன்னா கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். என் பிள்ளை அழிக்க நினைச்சாவே அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எதிராளிகளை கர்த்தர் ஓட பண்ணுவார். யார் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்க. எனக்கு விரோதமா ஒரு மனிதன் எழும்புவான் என்று சொன்னா கர்த்தர் அவர்களை ஓட பண்ணுவார். சொல்லுங்கள. அல்லேலூயா. மனிதர்களால் எத்தனை உபத்திரம் வந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். உனக்கு விரோதமாய் எவ்வளவு பரிதாபமா சொல்லாதீங்க. கொஞ்சம் பரிதாபமா வார்த்தையால பரிதாபமா நீங்க ஏதோ மலை சாட்சியமே சொல்றீங்க. உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ இதனுடைய தொடர்ச்சி அடுத்த நாளைக்கு பார்ப்பேன். நேரம் இல்லை, ஷார்ட்டா சொன்ன 3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்லியிருக்கிறேன். யாரால் வருகிறதான உபத்திரவங்கள்? மனிதனால் வருகிறது தானே உபத்திரம் இல்ல, மனிதனால் வருகிறது தானே ஆயுதம். 2வதுங்க தெய்வத்தால் வருகிற ஆயுதம். 3வது மனித கூட்டத்தால் வருகிற அல்லேலூயா
சில 4 பேர் ஒன்னா செட்டான்னு ஒருத்த மாட்டினானா முடிஞ்சிச்சு கதை அவங்க. அதை அல்லேலூயா. அவன் எங்கேயோ தூங்கின்னு இருப்பான், ஆனா 4 பேர் எது பேசினு இருப்பான். ஆனா இங்க பேசுற விஷயம் தூங்குறவனுக்கு தெரியாது. சமாரியாவில் சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு தெரியாது? சீரியருக்கு தெரியாது. ஆனா சமாரியாவுக்காக யாருடைய வார்த்தை கிரியை செய்தது? கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை உங்க வாயில உங்க இருதயத்துல இருக்குமே என்று சொன்னா, உனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் கூட்டம் கூடினாலும், சதி யோசனைகள் செஞ்சாலும், எத்தனை தீங்கு நினைச்சாலும், ஆலோசனை பண்ணினாலும், சில பேர் சாப்பிடாம உன் அழிவுக்காக காத்திருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் உனக்குள்ள இருக்குமே சொன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய மனுஷனா சொல்ற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதான எந்த ஆயுதத்தையும் கர்த்தர் வாய்க்காதபடி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உனக்கு மாத்திரம் அல்லங்க, நான் சொல்றேங்க, இந்த வார்த்தை இந்த பூமியில நீ உயிரோடு இருக்கிற வரையிலும் கர்த்தருடைய மனுஷனா சொல்ற, இன்றைக்கு கர்த்தர் தீர்க்கமா சொல்கிறா, உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதத்தை அவர் வாய்க்காதபடி செய்ய மாட்டார், அவர் ஓடும்படி கர்த்தர் செய்வார். உனக்கு விரோதமா ஒரு மனித எழும்பினா ஆண்டவர் பல மடங்காய் கர்த்தர் எழும்பு பண்ணுவா. நல்லா கவனிங்க, அவங்க 4 பேர் தான் போனாங்க, ஆனா சவுண்ட் எப்படி ஆச்சு? மகா இரைச்சலை போலவோ, குதிரையின் படைகளை போலவோ, என்ன பண்ணாங்க? ரதங்களுடைய இரைச்சலை போலவோ. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மனுஷன் விரோதமா எழும்புறா சொன்னா, அவர் ரதங்களையே கூட கர்த்தர் அனுப்புவான். யாருக்கு விளங்குதுங்க? விசுவாசிக்கிறவங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எத்தனை கூட்டங்கள் எழும்பினாலும், எத்தனை மனிதர்கள் தீமையை நினைச்சாலும், கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்குன்னு சொன்னா, அந்த வார்த்தை உங்களை எல்லாவற்றையும் பாதுகாக்கும். இப்ப விசுவாசிக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு எங்கன்னா வந்துருங்க, மனுஷரால் உருவாக்கப்படுகிற ஆயுதம். 2வது தெய்வத்தால் உருவாக்கப்படுகிற ஆயுதம். 3வது கூட்டத்தால் உருவாக்கப்படுகிற. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமே ஆகக்கூடாதுன்னு சில கூட்டமே சில குடும்பமே உனக்கு விரோதமா எழும்பினாலும், கர்த்தர் உன் கூட இருந்தானா மகா ரதங்களின் இறைச்சைகளை கர்த்தர் கேட்கப்படுவான். யாருக்கு? எதிராளிகளுக்கு. யார் விசுவாசிக்கிறீங்க? ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் விசுவாசி. எங்க அடிக்கணுமோ, எங்க கேட்க பண்ணணுமோ, எங்க ஓட பண்ணணுமோ அங்க கர்த்தர் ஓட பண்ணுவான். விசுவாசிக்கிறீங்களா? கடைசி சில வசனத்தை மாத்திரம் வாசிச்சீங்களா? நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் புத்தகத்துல, அதுக்கு முன்பதாக சங்கீதம் 31 சங்கீதத்துல 13-14 வாசிங்க. சங்கீதம் 31 13-14. சங்கீதம். அநேக சொல்லும் அவர்களுக்கு அவதூறை கேட்டேன், எனக்கு எத்தனை பேர் உனக்கு குற்றம் சாட்டினா பயப்படாத, உனக்கான மகா இறைச்சோடைய சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணுவா. யார் உன்னை குறித்து பேசணும் அவன் உனக்கு முன்பதாகவே கர்த்தர் ஓட பண்ணுவா. என்ன ஆமேனா எவ்வளவு பரிதாபமான சொல்றீங்களே. அல்லேலூயா. வாசிமா 13 வாசி. அநேக சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணினால் யாரு? என்னதுங்க? திகில் என்னை. அடுத்த வருஷம் வாசியம்மா தொடர்ந்து. கர்த்தாவே யாரை நம்பி இருக்கிற? நான் உம்மை நம்பி இருக்கிறேன். எத்தனை திகில்கள் வந்தாலும், எத்தனை சதி யோசனைகள் வந்தாலும், எத்தனை தீங்கு நினைச்சாலும், எத்தனை உடன்படிக்கை வந்தாலும், எல்லா தீங்கையிலிருந்து கர்த்தர் என்னை முறியடிப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்குமே என்று சொன்னா, இன்றைக்கு நான் சொல்லுகிற உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ, விசுவாசிக்கிறீங்களா? யார் செய்யறானோ அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை பார்ப்பான். உனக்கு விரோதமா யார் எழும்புகிறானோ உனக்காக கர்த்தர் எழும்புவார். யாத்திராகமம் 14:14 சொல்லப்படுகிறது, கர்த்தர் உங்களுக்காக. நீ முன்னாடி என்ன சொல்ற? நீ சும்மா இரு, நீ சும்மா, நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. நீ சும்மா இருந்தா யார் பாத்துக்குவாருங்க? கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள விசுவாசத்துல தாபரிக்கும் என்று சொன்னான். உனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும், நான் சில மனிதர்கள் இந்த மாதத்தை பார்ப்பீங்க, அந்த 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 இழப்பு சில எதிராளிகள் வரும்போது நீ இந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும்? எனக்கு விரோதமா நீ எந்த காரியத்துல நினைச்சாலும் அது ஒன்றும் வாய்க்காது. ராமன் சொல்லுங்க. நம்ம அடுத்த நிலைக்கு ஆசை, அதாவது சிலருக்கு வன்கண் ஆவியினாலே கூட நம்முடைய ஆசீர்வாதங்கள் இழந்து போடும். ஐயோ இவனா அப்படி இருக்கிறான்னா முடிஞ்சிச்சு. அதனால தான் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருடைய யோசனையும் எண்ணங்களும் ஒரே மாதிரியா இருக்காது. மூடன் தான் எல்லாத்து காரியங்களை சொல்லுவான், ஞானமான காரியங்களை மறைப்பான். அல்லேலூயா. அப்ப எல்லாத்தையும் சில இடத்துல நம்ம ஆனஸ்டா இருப்போம், ஆனா அந்த காரியமே நம்ம வாழ்க்கையில பல இடத்துல நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். அல்லேலூயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் உங்களுக்கு கொடுக்குறான்னு நீ போய் சொல்லிட்டுன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதோ ஒரு வித்து சொல்லிட்டேன்னா, கொடுக்குறவங்க இவன் போயிட்டு என்ன பண்ணுவான்?
ஒரு யுத்தம் நடக்கும். நான் கொடுக்காத அவங்ககிட்ட காசு இல்லை, ஆக்சுவலி அவங்ககிட்ட ரெடியா இருக்கும். அது கேட்டு பாரு, அது என்ன பண்ண தெரியுமா அப்படியே சொல்றேன். அப்ப வேலை இன்னும் சொல்ல, ஏன் இவ்வளவு கம்மியா தர, இன்னும் 10,000 எக்ஸ்ட்ரா தரான். நான் சொல்லுதான் இப்ப இப்படிப்பட்டதான சதி யோசனைகள் எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் முறியடிப்பார். ஒரு விசுவாசிக்கிறீங்களா? ஒருத்தன் இல்ல 4 பேர் போய் சொன்னா கூட அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்காதபடி செய்வான். நீ வேலை செய்யற இடத்துல, உன்னுடைய காரியத்துல, ஏதோ ஒரு இடத்துல, உன் குடும்பத்துல எல்லாரும் பிளான் பண்றாங்களா, கவலைப்படாத. கர்த்தர் சொல்லுவார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 14 வாசிங்க. நானும் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். என்னங்க, நீரே நீ சொல்லி பாரு, உனக்கானதை அவர் பார்த்துக்குவார். யார் விசுவாசிக்கிறீங்க? நீதான் எனக்கு எல்லாமே நீ சொல்லி பாரு. எத்தனை பேர் எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் அவன் செலக்ட் பண்ணாலும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தை முறியடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சூனியம் பண்ணாலும் சரி, அது ஒண்ணும் வாய்க்காது. ஆமென் சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி செய்யப்பட்டு இருந்தாலும் அது கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிப்பார். அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கிறோமா? தொடர்ந்து வாசிங்க. யார்கிட்ட இருக்குங்க? நான் யார் கையில இருக்குங்க? உங்களுடைய கரத்தில் இருக்கிறதுனால எனக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. எனக்கு செய்கிறதா இருக்குன்னா அது உங்களுடைய கரத்துல இருந்து தான் வரும். மனிதர்கள் நினைக்கிற காரியம் என் கரத்துல வரவே கூடாது. அப்போ மனிதனுடைய நினைக்கிற காரியம் கரத்துல வரக்கூடாது சொன்னா, அவருடைய வார்த்தையா இருக்கிற வசனம் எனக்குள்ள இருந்தா, மனிதன் நினைக்கிற தீங்கு என் வாழ்க்கையில கர்த்தர் அந்த வார்த்தை அனுமதிக்காது. விசுவாசிக்கிறவங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ரொம்ப நம்பினவங்க கூட உனக்கு விரோதம் இந்த மாதம் அல்ல, நீங்க ஜீவனோடு கூட இருக்கிற எழும்பும் போது நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, எனக்கு விரோதமா எத்தனை சூழ்ச்சிகள் சதியோசனைகள் பண்ணினாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அன்றைக்கு சமாரியாவுக்காக கர்த்தர் பரிந்து பேசி சீரியர்களை ஓட பண்ணினா சொன்னா, எனக்கு விரோதமா நீ எழுமினா எனக்காக என் பக்கத்துல கர்த்தர் இருந்தாருன்னு சொன்னா, கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னா, எனக்கு விரோதமா நீ ஓடி போவான். அல்லேலூயா. வரும்போது நடந்து வந்தான், ஆனா உனக்கு தீமை நினைக்கும் போது ஓடி போனான். அல்லேலூயா. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும். அல்லேலூயா. மீண்டும் சொல்லமா, உனக்கு நீங்க சொல்றது ரொம்ப உண்மையா சொல்ற, ரொம்ப பரிதாபமா சொல்ற மாதிரி இது எனக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க. நீ தூங்கும் போது உன்னை அறியாம இந்த வார்த்தை சொல்லுவேன். நீ குளிக்கும் போது இந்த வார்த்தை உன்னை அறியாம டங்க் பண்ணுவேன். நீ விளங்குதா? ஏதோ உன்னை அறியாம அந்த ஏன் இத்தனை முறை உன்னை சொல்ல வைக்கணும் வார்த்தை உனக்குள்ள தாபரியா அது செயல்பட ஆரம்பிச்சுச்சுன்னா உனக்கான காரியம் ப்ராசஸ் அங்க ஸ்டார்ட் ஆகும். எலிசா இங்க சொல்லிட்டாரு, வார்த்தை சொல்லிட்டாரு, ஆனா ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? சமாரியாவில் வார்த்தை வெளிப்பட்டது, ஆனா எங்க அற்புதங்கள் நடக்குது? சீரியாவில். யாருக்குள்ள விளங்குதுங்க? இன்றைக்கும் உங்க இருதயத்துல முதல் வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, அந்த வார்த்தை அற்புதத்தை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சொல்லுங்க, எனக்கு விரோதமா இதுக்கப்புறம் என்ன ஆயுதம் என்ன பழி சொன்னாலும் வேலைக்கு ஆகாது. 1க்கு 2 கூட என்ன மல்டிபிள் பண்ணலாம். அல்லேலூயா. 1 2 ஆக்கலாம், 2 4 ஆக்கலாம். 4 நீ இருக்கும்போது தான் சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நீ இருக்கும்போது தான் நல்லா ஆகிறான், நீ இருக்கும்போது தான் வேலை செய்யுது, நீ இல்லைன்னா தூங்குது அப்படின்னு சொன்னா கூட கவலைப்படாது. உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் மாமியார் ஆவியா இருந்தாலும் சோத்துரும், மருமகள் ஆவியா இருந்தாலும் சோத்துரும், பிள்ளைகள் ஆவியா இருந்தாலும் சோத்துரும். கர்த்தர் எல்லாவற்றையும் நான் மீண்டும் சொல்றேன், நீதிமான்களாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கு பார்வையில உண்மையானது செய்ய நாடுங்க. அல்லேலூயா. மனுஷனை ஏமாத்தலாம், தெய்வத்தை. அதனால கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா செய்யுங்க, நிச்சயமா உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறோம். ராமன் சொல்லல, கடைசியா சொல்லிடலாமா? 3 காரியத்தை சொல்லிடலாமா? சொல்லுங்க பாக்கலாம். மனிதர்களால் உருவாக்கப்படுகிறதான, அதாவது நீ ஒண்ணு சொல்லியே இருக்க மாட்டேன், நீ சொன்னதா போயிட்டு என்ன பண்ணிருப்பான் சொல்லிட்டு நீ என்ன பண்ண உகான்னு சத்தியம் பண்ண இருப்ப, நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீ சொல்லணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், சைலண்டா இரு, வார்த்தை பார்த்துவ. நீ போய் சண்டை போடாத. நான் எப்போ சொன்னேன்? நீ சொன்னியன்னும் நான் சொல்லணும். நீ ஒண்ணு சொல்லுவ, அதை ஒண்ணு சொல்லு சொல்லுனா சண்டை. நீ உனக்கு விரோதமா சொல்லுவாங்க, என்ன சொல்லணும்? எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். 2வது நாங்க தெய்வத்தால் உருவாக்கப்படுகிறதானே எந்த காரியத்தை என்னை விட நினைக்கிறாரோ அந்த காரியத்தை விடாதபடி கர்த்தர் என்னை பாதுகாப்பான். 3வது காரியம் நாங்க மனித கூட்டத்தால் உருவாக்கப்படுகிறதான ஆயுதத்தை கர்த்தர் என்னை. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என் கூட அவர் இருந்தா போதும். என் கூட எல்லாரும் இருந்து
அவர் இல்லாம போனா அந்த கூட்டம் வெறுமையாயிடும். என்கிட்ட யார் இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் ஒருத்தர் இருக்கிறான்னா அந்த ஒருவர் என் வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால யார் இருக்கிறாங்க இல்லைன்றது முக்கியம் அல்ல. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை விசுவாசிங்கள், நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை முடிச்சு